எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இத சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. எதை பத்தி வீடியோன்னு உங்களுக்கு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். தனுஷ் இளைய சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரிலாம் இல்லையா? திடீர்னு என்னடா இளைய சூப்பர் ஸ்டார்? அப்படி கிடையாது, அப்படி கிடையாதுங்க. சரி, ஓகே விடுங்க. அவரோட நற்பணி மன்றம் மூலியமா ஒரு ஈவெண்ட் இப்ப நடத்திருக்காங்க. என்ன ஈவெண்ட்னா ரத்த தானம் பிளஸ் குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பரிசளிக்கும் விழா. அது நடந்திருக்கு. அதுல கருத்துக்கள்லாம் பேசிருக்க செம கான்ட்ரவர்சியலா இருக்கு. என்னன்னு கான்ட்ரவர்சியெல்லாம் ஆகல. அது நீ நினைக்கிற அதாவது அப்படி கிடையாது. 28ஆம் தேதி வந்து அவரோட பர்த்டே, ஜூலை 28. அதுக்கு வந்துட்டு ஒரு முன்ன உதாரணமா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய ரசிகர்கள் தெரியல. அதாவது மாநாடு மாதிரி இப்ப விஜய் பார்க்கும் லாஸ்டா தளபதி விஜய் வந்து லாஸ்டா வந்துட்டு இந்த பந்தல் எல்லாம் போட்டு பண்ணலாம். அதே அளவு அதே பெருசா போட்டு இருக்கிற எங்கெங்க இருக்காங்களோ தனுஷ் ரசிக மன்றம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய மேஜர் கூட்டத்தை காமிச்சிருக்காங்க. நம்ம இல்லன்னு சொல்லக்கூடாது. கூட்டிட்டு வந்து பஸ் வச்சு கூட்டிட்டு வந்து அம்மா தளபதி விஜய் அதானே பண்ணாரு. அது ஓகே. இல்ல நீ அதுக்கு எதுக்கு கம்பேரே பண்ண முடியாது. கம்பேர் கிடையாது. நான் அப்படி சொல்லவே இல்லை. கம்பேரே பண்ண கூடாது. நான் இப்ப சரி அது விழா பத்தி விழாக்குள்ள வருவோம். விழால என்ன பேசினாங்க? இது வந்து ரத்த தானம், மெயினா ரத்த தான கேம்ப். அதுல குழந்தைங்க நல்லா படிச்சவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பரிசுகளும் கொடுத்தாரு. சரி, ஓகே. மெயினா அவர் என்ன பேசினாரா? இப்போ தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்மளே ஒரு வீடியோ எடுக்கலாம் நினைச்சோம், ஆனா எடுக்க முடியல. அதுல வந்து ராயன் படத்துக்கு விருது கிடைச்சது. சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே இது ஒரு படமா, இதுக்கு எதுக்கு விருது? உங்களுக்கு மெய்யழகன், மகாராஜா இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் எழுந்தது. அத ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுதான் ஆரம்பிச்ச உடனே, ஏன் நான் வந்து 3 நடிச்சேன், ராஞ்சனா நடிச்சேன், வடசென்னை, மயக்கம் என்ன, இந்த மாதிரி படம் நடிக்கும் போது யாரும் இதுக்கு ஏன் விருது கொடுக்கலன்னு கேட்கவே இல்லை. இப்ப மட்டும் இதுக்கு ஏன் விருது கொடுத்தீங்கன்னு வந்து கேக்குறீங்க. இதுக்காக நாங்க அவ்வளவு உழைப்ப போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் சுமாரா இருந்தாலும் அது போட்ட உழைப்பு ஒண்ணுதானே. அப்ப அந்த படத்துக்கு எல்லாம் கிடைக்கல, இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சிருக்குல்ல. அதுல உழைப்பு போடலையா ப்ரோ? இது என்ன ப்ரோ? அதுல வந்துட்டு உழைப்பு போட்ட கிடைக்கல, இதுல ஏதாச்சும் கிடைச்சிருக்கே அப்படிங்கிறாரு. இல்ல ப்ரோ, இதுல வந்து எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. சொல்லுங்க. இல்ல சரி, இந்த விருது வந்து யார் கொடுக்குறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, அவர் என்ன கருத்து பேசுறாரு? முடியும் போது என்ன கருத்து பேசுறாரு? முடியும் போது ஒரு கோட் சொல்றாரு. அது சென்ட்ரல்ல இருக்கு பிடிச்ச மாதிரி வந்து யாரு வலதுசாரி, ரைட் விங், RSS ஓட சித்தாந்தம் அது. இப்ப புரிஞ்சுக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து யாருனால கொடுக்கப்பட்டது, எதனால அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சரியா ப்ரோ? நீங்க இல்ல எனக்கு புரியல. ஒருவேளை நந்தன் வந்துட்டு தனுஷ் கட்சி ஆரம்பிக்க போறாரு. அது வந்து பிஜேபியோட ஸ்ட்ரெயிட்டன் வந்து தனுஷ் தான் வந்து தலைவரா இருக்க போறாரு. அதாவது பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு. நீ சொல்றது அதுதானே. இப்ப அதாவது எவ்வளவு பேர் இருக்காங்க. அதாவது ரஜினி சார் முடியாத அவரோட மருமகன் முடிச்சு கேட்பாரு அப்படின்னு நீ சொல்ல வர ஆனந்தா? நான் இவ்வளவு டீட்டெயிலா எதுவுமே சொல்ல. நான் வந்து சும்மா சொன்னேன். நீங்க அப்படி உங்க மனசுல அப்படி தோணி இருக்கு பிரபு. எனக்கு வந்து இதுக்கு சம்மந்தம் இல்ல. நீதான் வலதுசாரிகளோட இதையவே இவரும் அதே வந்து சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு கடைசியா? அவர் வந்து நான் சொல்ல மாட்டேன். அது வந்து வீடியோல நீங்க கூட எடிட்ல போடுங்க. இன்னும் இல்ல ப்ரோ, நாம வந்து யாரையுமே தாக்கி பேசல. இவங்க வந்து இப்போ அரசியலுக்கு வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வந்து கொடி லான்ச் பண்ணாங்க. இதுக்கு ஒரு 2 வாரம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 days முன்னாடி தான் கொடி லான்ச் பண்ணாங்க. அதுவே நிறைய பேசு பொருளாச்சு. கொடி லான்ச் பண்ணி கார்ல கட்டிட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு அவங்க அப்பா கூட அவர் கட்சி ஆரம்பிக்கலாம், இல்ல போலாம், அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னாங்க. ரசிகர் மன்றத்தில் கேட்டதுக்கு இது ரசிகர் மன்ற கொடி ரொம்ப நாளா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க அப்பா சொன்னது கருத்தும் நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு பேசுனது பாத்தீங்கன்னா எடுத்த உடனே இந்த படம் மேட்ரு பேசினாரு. 2வது அதை அப்படியே விடுங்க, அது பேசி முடிச்சிட்டோம். 2வது வந்து அவரோட பையனுக்கும் அவருக்கும் நடந்த இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு, எது நடந்தாலும் எவ்வளவு இதா இருந்தாலும் நம்ம தோக்க கூடாது. தோத்துட்டே இருந்தோம்னா ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம அதை விடக்கூடாது. அதே மாதிரி அஜித்தை கூட்டிட்டு வராரு. அதான் முக்கியமா நீங்க பார்த்தே ஆகணும். அஜித் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விடாமுயற்சியே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்ல, இது எல்லாருமே எடுத்துட்டு வர்றதுதான். மேல இப்ப நம்ம பழைய ஸ்பீச் எல்லாம் பார்த்தோம்னா தளபதி விஜய் கூட ரஜினியை எடுத்துக்கு பேசுவாரு.
தலைவர் அப்படின்னு பேசுவாரு. அடுத்தது தளபதி விஜய் கூட போய் அஜித் பத்தி நல்லா புரிஞ்சிருக்காரு. இப்ப அவர் பேச போறது இல்லை, எந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து பேச போறது இல்லை. அதனால அவர் எடுத்து பேசலாம், அவரோட கருத்துக்கள் எடுத்து பேசுறான், அந்த மாதிரி பேசுறாரு, ஓகே. இப்ப அதுக்கப்புறம் அவர் சொன்ன பாயிண்ட் தான் வந்துட்டு என்னன்னா, நீங்கெல்லாம் வந்துட்டு நலத்திட்டங்கள் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இருந்தா நம்ம கொஞ்சம் இவ்வளவு நாள் நல்லா திசை திரும்புது. அதாவது எனக்கு என்னன்னா புரியும் இல்ல, எல்லாம் வந்து நலத்திட்ட உதவி செய்யணும். என்னோட ரசிகன் வந்து இப்ப நீங்களாம் போங்க, உங்க பக்கத்து வீட்டுல எதிர்த்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் போய் என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு செய்யுங்க. அந்த இதுக்கு வந்துட்டு என்னென்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, அதெல்லாம் கேட்டு நீங்க செய்யுங்க. சமூக பொறுப்போட இருங்க. உங்க தெருவுல உங்க பக்கத்து வீட்டுல சொல்றேன். நீங்க சொன்னதேதான். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னாரு, நம்மளோட இந்த சக்தியை வந்து வீணடிக்க கூடாது, உபயோகமா யூஸ் பண்ணுங்க, மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கூடயே சேர்த்து இன்னொன்னு சொல்றேன், வீட்டுக்கு போகும்போது பத்திரமா போங்க, சாப்பிட்டு போங்க, யாரும் கார்ல ஃபாலோ பண்ணாதீங்க, இந்த மாதிரி பசங்க வேற எங்கேயும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமா இருக்கணும்ட்டு அழுத்தி வேற சொன்னாரு 2 டைம். இது உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ற? ஒரு மாதிரி புரியுது. இல்ல எனக்கு என்னன்னா, தனுஷ் வந்துட்டு ஓகே, அவரு ஆக்டர்னா எனக்கு ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி இப்ப கரண்ட்ல அவர் மாதிரி எனக்கு அசுரன் எடுத்ததுல பாத்துட்டு, எனக்கு அசுரன் படம் எல்லாம் பாத்துட்டு எப்பா இவன மாதிரி வயசான கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. 55 வயசு ஆனவங்க 55 வயசு திடீர்னு எங்க காமிச்சோன்னு எங்க அந்த 19 வயசு பையனா காட்டுவாங்க. அப்ப அவ்வளவு எங்க தெரிவாரு. இப்ப என்னன்னா, அந்த ஆக்டரை விட்டுட்டு ஆக்ட்ரஸ் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் விட்டுட்டு இப்ப சமூக பொறுப்புன்னு வரையில திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், காக்ரோச் ப்ரொடக்ஷன்ல திடீர்னு 5 வருஷம் 6 வருஷம் காணாம போனவங்கள திடீர்னு யாரா நீங்கெல்லாம் இவ்வளவு நல்லவனாடா அந்த மாதிரி தெரிஞ்ச வெற்றிமாறனா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து பேசினதா இருக்கட்டும், 5 வருஷம் வாயை திறக்கல. மாரி செல்வராஜ் எல்லாம் பாத்துட்டுன்னா இவர் உதயநிதி ஸ்டாலின் என்கிட்ட ரகசியம் இருக்குன்னு அட்லீஸ்ட் அவர்கிட்டயாவது சொல்லிருக்கலாம். அவர்கிட்ட 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, ஒரு ஹீரோவா அவரு கூட நடிச்சாரு. இல்ல அதுதான் அட்லீஸ்ட் அப்பயே கேட்டுலாம், சார் இப்படி என்ன சார் நீட் இருக்கு, நீங்க ஒரு ரகசியம் சொல்ற, நீங்க ஏன் சொல்லலன்னு ஒரு வார்த்தையா கேட்டுனா அட்லீஸ்ட் அவருதா தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்லி இருந்திருக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி திடீர் போறாங்களா, ஓகே ஃபைன். இப்ப ஏன்னா அப்ப பேசி இருந்தா படம் வெளியே வந்திருக்காது. ஓ நீ பேசுவோம் கேரியரும் முடிச்சு. இப்பதானே விஜய் தானே தளபதி டேக் பாலிசி தானே, யாரு வேணா என்ன வேணா பேசலாம், அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப நான் எதுக்கு அந்த பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா, இப்ப நீங்க தனுஷ் கேட்டீங்கன்னா நீங்க நான் 100க்கு 1000 மார்க்கே கொடுப்பேன். சூப்பரான ஆக்டரு, நான் எனக்கே பர்சனலா ஆக்டரா அவரை பிடிக்கும். அது வந்து வேற. நீங்க வந்து இப்போ அரசியலுக்கு வராரா இல்லைன்னு கூட சொல்லல, ஆனா அவரோட பேச்சுகள் இன்னொன்னு சொல்றேன், இல்ல இது எங்க நோக்கி போகுதுன்னா, அரசியலுக்கு வரப்போ கொடி என்ன சும்மா என்ன நீங்க கொடிதான் கொண்டு வரீங்க, அந்த கொடிக்குமே சவுக்கு சங்கர் இருந்துட்டு ஒரு இது தராரு, ஒரு விளக்கமே கொடுக்குறாரு, இது வந்து ஒரு சாதி ரீதியான கொடி, அங்க இருந்து இப்ப எடுத்துட்டு வந்து கட்சியா மாத்த பாக்குறாங்க அப்படின்ட்டுலாம். சரி நம்ம அந்த டாபிக்கு போக வேண்டாம். இப்ப நீ சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு என்ன புரியுதுன்னா, விஜய் வந்து எப்படி வந்தாருன்னா, அவர் ஒன்னும் இன்னைக்கு நேத்து ஒரே ரெண்டே வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிட்டேன். 2 வருஷம், அதாவது கீழே 20 வருஷமா நற்பணி மன்றம் நடத்தி போட்டு அரிசி வாங்கி கொடுத்து நற்பணி மன்றம்னா மாத்தி, நற்பணி மன்றம்னா பேருக்கு கிடையாது. ஒரு இது நடக்குதுன்னா டக்குன்னு பேருக்குலாம் கிடையாது. உனக்கே தெரியும், நம்ம ஊர்ல கொரோனா டைம்ல காய்கறி கொடுத்தாங்க. அதாவது நம்ம ரொம்ப குக்குறாம உனக்கே தெரியும், இந்த இடத்துல காய்கறி கொடுத்துக்கிற அளவு ஒரு நற்பணி மன்றம் அப்ப வந்து கட்சி இருக்குன்னு சொல்லல, ஒன்னும் சொல்ல, வெறும் இயக்கம் தான். அப்பெல்லாம் கொடுத்தாங்க, மக்கள் கஷ்டப்படுற இடத்துல வந்து நின்று அவங்களால முடிஞ்ச சேவையை செஞ்சாங்க. அந்த மாதிரி இப்ப கொரோனா டைம்லாம் வேண்டாம், ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி ஏதோ செஞ்ச மாதிரி ஏதோ நியூஸ் நீ பாத்திருக்கியா? தனுஷ் ரசிகர் மன்றம் சார் அது வந்து இல்ல, இப்போ தனுஷ் ரசிகர்கள் இதுக்கும் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இப்படி பண்ணிருக்காங்க, நம்ம வீடியோல கூட கமெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் தெரிஞ்ச மாதிரி இருக்க விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாத விஷயம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க எனக்கு தெரியறதும் இல்ல. இப்ப மக்கள் ஏன் டக்குன்னு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான்.
இப்போ அவங்களுக்கு இப்ப நமக்கே தெரிஞ்சிருக்கு காய்கறி எல்லாம் தந்தது விஜய் மூலமா, விஜய் மக்கள் இயக்கம் மூலமா நமக்கே தெரிஞ்சிருக்கு. நாம இத்தனை குக்கிராமத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் போயிருக்குன்னா அதுதான் சொல்றோம். எனக்கு தெரியும். ஏன்னா நான் கொஞ்ச நாள் நம்ம ஊர்ல விஜய் இயக்கத்திலே இருந்திருக்கேன். நான் டிவிக்கே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஊர்ல இருந்திருக்கேன். இப்ப எல்லாம் ஆக்டிவிட்டில பாத்துருக்கோம். அதனால தெரியும் இவங்க இந்த ஆக்டிவிட்டி பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்ட்டு. அதான் இந்த மாதிரி இப்போ விஜய் அரசியலுக்கு வரப்ப கூட அவங்களுக்கு என்ன கட்டமைப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க. அரசியல் கட்டமைப்புல தோத்துருவாங்க. நாங்க அவங்க 20 வருஷமா பில்ட் பண்ணி இப்ப தெரிஞ்சிருக்கோம் அவங்க என்ன கட்டமைப்புல இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ திடீர்னு இவர் வராரு, இந்த மாதிரி நற்பணிகள் செய்யுன்னு சொல்றாரு. அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு 2 மாசம் தான் ஆகுது, 2-2.5 மாசம் ஆகுது. அதுக்குள்ள இப்ப சொல்றாங்க இன்னும் டைம் இருக்கு 4 வருஷம். இப்ப அதுக்குள்ள இப்படி பண்ணி கொஞ்சம் இப்ப RSS கருத்து வேற பேசுறாரு. ஆன்மீக அரசியல் அந்த மாதிரி தான் வருது இவர் பேசுறது. ஓகேவா? இவர் ஓம் நமச்சிவாய சொல்லாம எந்த ஈவெண்ட்டையும் ஆரம்பிக்கிறது இல்ல, முடிக்கிறதும் இல்ல. அந்த மாதிரி வரும்போது இது ஒரு பிஜேபி இப்போ ஒரு ரொம்ப டவுனான நிலைமையில் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை கிடையாது, நயினார் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. இப்போ ஸ்ரீமான் வேற அந்த இதுல எல்லாம் கலந்துருக்காரு இப்போ ஒரு நிகழ்ச்சி. ஆனா அவங்க கேட்டா அது பொது நிகழ்ச்சி, அரசியல் சார்ந்தது இல்லை. அவரே பொதுவானவர் ப்ரோ. அவரு பொதுவான, அதாவது அவரு பொது கருத்து பேசலாம். இப்போ நான் எந்த இதுல வேணா இங்க பாருங்க, நான் யார் வீட்டு விருந்து வேணா போவேன். இல்ல இல்ல அவரோட கனவு என்ன, நான் எங்க வேணா போவேன், நீயும் போக கூடாது, நீ போனா நான் பேசுவேன், கீழே இருக்கணும் பேச விடுவேன். அந்த மாதிரி அவருக்கு நம்ம அது ஒரு கட்சியாவே எடுத்ததுக்கு தேவையில்ல. அடுத்ததுக்கு போலாம். ஏன்னா இப்போ அடுத்தது இப்போ கூட்டணி அடுத்தது வந்தா இப்போ டிஎம்கே கூட்டணி அப்படியே டிவிகே பக்கம் வந்துருச்சு. அடுத்த எலெக்ஷன்ல வெளியே போனாலும் 1-2 பிரிஞ்சு போகுமே தவிர எனக்கு தெரியல 2 மணியே கூட இங்க வர வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப என்ன பிரச்சனைனா டிஎம்கேவுக்கு இங்க கட்சிகள் இல்ல. கூட்டணிக்கு இப்ப சொல்ல போனா இப்ப நீ ஆட்சியில பங்கு தாங்கன்னா இப்ப எல்லா கட்சி பங்கு தந்தே ஆகணும். இனிமேட்டு வரப்போது தந்தா மட்டும், ஏன்னா ஆல்ரெடி தர ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப பங்கு தந்தே ஆகணும். பங்கு தர்றதுக்கு டிஎம்கேவோ ஏடிஎம்கே அவ்வளவுதான் வைங்க. ஒன்னும் செயல்படுற மாதிரி தெரியல. டிஎம்கே தான் கொஞ்சம் ஐடிவிங்கெல்லாம் வச்சு இருக்கிற காசை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்கன்னு வைங்க. இப்ப அதுக்கு கூட்டணி செய்யறதுக்கு நிறைய கட்சிகள் இல்ல. அப்பனா புது கட்சிகள்லாம் தோன்ற. இப்ப லாரன்ஸ் எடுத்துக்கோங்க, பயங்கரமா பேசினாரு, திடீர்னு காணாம போயிட்டாரு, ஏன்னு தெரியல. எல்லாம் பாத்தீங்கன்னா இவரு சூப்பர் ஸ்டாரை சுத்தியே நடக்கும். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட சிசியனா பார்க்கக்கூடிய அவரு நீங்க அதை விடுங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியில மெயினா இருந்தவர் ரஜினிகாந்த் எவ்வளவு நியூஸ் வந்தது. இல்ல அதுதான் கேக்குறேன். இப்ப என்னன்னா டிஎம்கேக்கு இப்ப கட்சிகள் இல்லைன்னு புது கட்சிகள் லாரன்ஸ் உருவாக்குனாங்க. உடனே இங்க விஜய் கூட நிக்க போறாரு, அங்க இங்க கடைசியை பார்த்தா அதெல்லாம் இல்ல. அவர் என்ன ஆனாருன்னே தெரியல. கட்சி ஆரம்பிக்க போறேன்னா அதுவும் போச்சு. இப்ப திடீர்னு பார்த்தா தனுஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினியோட சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அவரோட சிசியன் பார்த்தோன்னா இவரு தான், லாரன்ஸ் தான். இப்ப திடீர்னு பார்த்தா அவரு விட்டுட்டு இப்ப தனுஷ் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பேக் அடிச்ச மாதிரி ஒரு இது இருக்கு. இப்ப இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க, தனுஷ் லாரன்ஸும் ஒரு இதுல இவர் கூட ஜாயின் பண்ணிட்டாருன்னா எலெக்ஷன்ல டிஎம்கே அந்த மாதிரி ஏதாவது கூட்டணி அமைச்சு ரஜினி என்னோட ஆதரவு இந்த கட்சிக்கு, விஜய்க்கு எதிராக எந்த கட்சி இருக்கோ இவங்க கட்சிக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த தேர்தல்கள்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி இந்த இது அதை நோக்கிதான் போகுது. இப்ப டிஎம்கே மிஸ் பண்ணிட்டாங்க. விஜய் இவ்வளவு பெரிய ஒரு சக்தியா மாறுவாருன்னு அவங்க கணக்கு தப்பு பண்ணிட்டாங்க. மேபி ஒரு 25 வாங்குவாரு, அது எதனா சமாளிச்சுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா இப்படி பெரிய சத்தியாகத்துல இப்ப அவங்க பிளான் பண்ணிக்கிறது இந்த மாதிரி போயிட்டு கடைசி டைம்ல ரஜினி அவரு இந்த மாதிரி அதை சொன்னா நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட். மேபி ஓட்டப்பிரி ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா டிஎம்கே மாதிரி ஒரு பலம் வாய்ந்து இருக்கும் போது தளபதிக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு எப்படியா இருந்தாலும் இது ஆட்சி பிடிக்கலன்ட்டு ஒரு 10% ஓட்டு வரும். அதெல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஆட்சியே நடக்க விட மாட்டாங்களே, ஆட்சியே நடக்க விடாம இப்ப நரேட்டிவ் செட் பண்ணி இவங்களை தொல்லை கொடுத்து இவங்களாவே தப்பு செய்ய வைக்கிறாங்க. டிவிகேல இப்போ இந்த அமைச்சர்கள்லாம் வேற கட்சியில இருந்து வந்த அமைச்சர்கள் இந்த மாதிரி டிவிகே மேல இப்போ ஒரு நெகட்டிவா ஒரு 25% 30% நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு டிவிகே மேல. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா அது ஒரு திட்டத்தால இப்ப நெகட்டிவ் செட் பண்றாங்கன்னா அது எல்லாமே உடச்சுக்கிட்டு தானே வராங்க. இப்ப சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடந்தது, சொன்ன மாதிரிதான் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா படம் அதுக்கு முன்னாடி வந்த படத்துக்குலாம் ரிவ்யூ போட்டுட்டு இருந்தவங்க
திடீர்னு ஜனநாயகன் படம் வரும்போது உடனே பழகி தூக்கிட்டு வந்துட்டு ஓடிஸ்க்கு அந்த ஓடிஸ்க்கு நீ ரிவ்யூ போட்டிருக்க, ஜனநாயகன் படம் ஏன்டா ரிலீஸ் ஆகும்போது கத்திட்டு இருக்க. போன வாரம் உட்காந்து FIFA வேர்ல்டு கப் ஃபைனல் பார்த்துட்டு ஒடிசிய போய் ஐமேக்ஸ்ல கூட்டத்துல நின்று பார்த்துட்டு அதெல்லாம் ட்விட்டர்ல போட்டு திட்டிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணி அவன் அப்பத்துல இருந்து சாப்பிடாம தான்டா இருக்கான். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது சிஜேபி அன்னைக்கு நடந்தது ப்ரோ ஃபைனல். அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு தான் ஃபைனல். அவர் வான்சுக்கு அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு ஃபைனல் நடந்தது. இல்ல எனக்கு அதுதான் சொல்றேன். என்னன்னா நீங்க இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்கன்னா அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ரொடெஸ்ட், கடைசியா வந்து இது தீவிரமாவது எல்லாத்தையும் ஸ்பாட்லைட் ஆகுதுன்னு இவங்க இறங்குறாங்க, கும்பலே உள்ள இறங்குது. அங்க வந்துட்டு நீங்க விஜய காணோம், விஜய் ஒரு ப்ரொஃபசர் விஜய காணோம். விஜய் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீட்ல வந்துட்டு தளபதி கையெழுத்து போட்டெல்லாம் ஆகாது. இது வந்து அது மச்சும் அவங்க போராடுறது ஃபேர் நீட் வேணும் தான். அவரு அந்த கல்வித்துறை அமைச்சரை வந்து ரிசைன் பண்ணுவாங்க, இல்ல ரிசைன் ஆகணும் தான். அதுதான் இங்க கோரிக்கை. நீங்க பேன் நீட்டுக்கு உட்காந்து சிஜிஐ கூட உட்காந்து கத்திட்டு கிடக்குறீங்க. இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்க எங்க போனானுங்க. ஒரு இந்த நீட்டை பத்தி ஒண்ணு ஷார்ட்டா சொல்றேன். நீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஒதுக்குன இடம் பாத்தீங்கன்னா 25%. அதுல இருந்து தான் போகணும். மீதி 75% மேனேஜ்மெண்ட் கோட்டா. காலேஜ் எல்லாம் சேர்ந்து என்ன பிரைஸ் நினைக்குதோ அதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டா பிரைஸ் வாங்கும். ஒரு சீட்டுக்கு அப்பயே பாத்தீங்கன்னா 40 ஒரு சீட்டுக்கு பாத்தீங்கன்னா 50 லட்சம் ஸ்டார்டிங் பிரைஸ். 1 கோடி 2 கோடி போயிட்டே இருக்கும் அதோட வேலை. ஆனா இல்ல டிபார்ட்மெண்ட்னு இல்ல, ஒரு மெடிக்கல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அத டிபார்ட்மெண்ட்னு கிடையாது, எம்பிபிஎஸ் சீட்டு அவ்வளவுதான். டிபார்ட்மெண்ட்னா அதுக்கப்புறம் முடிச்சுதான் டிபார்ட்மெண்ட்னு வரும். இப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா 75% பாத்தீங்கன்னா நீட்ல பாஸ் பண்ணி கம்பல்சரி கொடுத்துதான் ஆகணும். 75% அது கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அதாவது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்ணயிச்சது. 25% மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு இப்ப பார்த்தா 75% சம்பாதிச்சிருந்த இடத்துல 25% தான் நீ சம்பாதிக்க முடியும்னு சொன்னா எவ்வளவு காண்டாகும். இப்ப அந்த 75%ல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, அதிமுக இருக்கும்போது இத வந்து இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் பையன் மட்டும் தான் உள்ள போனான், பாஸ் ஆகி உள்ள போயிருந்தான். இது இப்படி போயிருக்கனால கவர்மெண்ட் பசங்களுக்குன்ட்டு, ஏன்னா இங்க இருக்க சிலபஸ் வேற, அதனால அந்த 75%ல 25% பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான் போகணும்னு சொல்லிட்டு அதிமுக பீரியட்ல கொண்டு வந்தாங்க. அந்த பீரியட்ல இருந்து கொண்டு வந்து கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா போன இது வரைக்கும் 600 பேர், ஸ்டார்டிங்ல 300 அப்படின்னு ஏறி இப்ப 600 பேர் வந்திருக்காங்க. இப்ப விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்த வாட்டி விஜய் என்ன பண்ணிருக்காரு, கூடுதலா இன்னொரு 5% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 600 இருக்கிறது இப்ப 800 பேரை உள்ள போவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல். இப்ப இது ஒண்ணு நெரேட்டிவ் புரிஞ்சதுன்னா 25% இருக்கும்போது போனது அதிகபட்சம் 30 பேரோ 35 பேரோ தான் போனாங்க. இப்ப அது 800 பேரா மாறி இருக்கு. கோச்சிங் கிளாஸ் போறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு இது அமௌண்ட் இல்லாம 800 பேர் படிக்கிறாங்கன்னு நல்ல விஷயம் தானே. அதுவும் நம்ம கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட்டுக்குன்னு 75%ல கவர்மெண்ட் கோட்டான்னு தனியா பிரிச்சு 30% வந்து நம்ம இவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க போறோம். மத்ததெல்லாம் இந்த நீட்டு பறிச்சு வெளி மாநிலத்துல இருந்து வந்து படிக்கிறாங்க, அந்த கணக்கு. அதனால நீட் ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. இல்ல ஓகேன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. இப்ப நீட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ கோச்சிங்க்கு காசு கொடுத்து படிக்கிறவன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆனாலும் அடுத்த வருஷமும் அவனால காசு கொடுத்து படிச்சு போக முடியும். ஓகேங்களா? அது இல்லாம நீட்டுக்கு வந்து இப்ப தடை பண்ணோம்னா எல்லா மாநிலமும் நீட்டுக்கு எதிராக நிறைய மாநிலம் கிடையாது, நீங்களும் 1-2 மாநிலம் தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு மட்டும் வேணாம்னா நீ ஜனாதிபதி வரைக்கும் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்கும். இல்ல இப்ப ஆல்ரெடி டிஎம்கே இருக்கும்போது ஒண்ணு பண்ணிருக்காங்க. என்ன பண்ண ஆர்.என். ரவி இருக்கும்போது நீட் தடை சட்டம் இல்ல, அதான் தடை சட்டம் ஏற்றி ஆர்.என். ரவி கிடப்புல போட்டு அதை கொண்டு போய் ஜனாதிபதி கொண்டு வச்சு ஜனாதிபதி பார்க்காம அது ரொம்ப நாள் இருந்து இது மாதிரி ஜனாதிபதி பார்க்கலாம் ஹைகோர்ட்ல போயிட்டு ஹைகோர்ட்ல இருந்து என்ன ஆர்டர் வந்திருக்குன்னா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதோட ஒரு மாநிலம் மட்டும் கேட்கறீங்க, உங்களால அந்த ஹைகோர்ட் கேஸ் அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் டிஎம்கே பீரியட்ல இல்லையா, அந்த கேஸ் தான் நடத்த முடியுமே தவிர அதிகபட்சம் கேஸ் தான். இப்ப விஜய் போனாலும் அதே கேஸ் மட்டும் தான் போட முடியும். இப்ப அதுல இருந்து என்ன பண்ண முடியும்? இப்ப அந்த எக்ஸாம் இருக்குன்னா இப்ப தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா ஃப்ரீ நீட் கோச்சிங் சென்டர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடத்துற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் சொல்யூஷன் தேட முடியுமே தவிர நீங்க பேன் நீட்னா ஒரே அடியா, அதாவது நீங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க,
அவங்களுக்குலாம் கவுன்சிலிங் வந்து இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஒரு வருஷம் இல்லைன்னா இன்னொரு வருஷம் எழுதலாம். முன்ன இருந்து வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போவாங்க. அதுக்கு வந்து பாஸ் ஆகலைன்னா அவ்வளவுதான், அந்த வருஷம் முடிஞ்சதான் அடுத்து நீ வேற குரூப் தான் இன்ஜினியரிங் எடுத்து. நீட் அப்படி கிடையாது. ஒரு வருஷம் விட்டா அடுத்த வருஷம் விட்டா இன்னொரு வருஷம் அப்படி எழுதலாம். உங்களுக்கு அது ஏதோ இயர் 2 வருஷமா என்ன மாதிரி தொடர்ந்து எழுத முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. அதனால இப்போ நீட்ன்றது வந்து இதுல வந்துட்டு சிஸ்டமா இருக்கு இல்ல. இப்ப இதுல வந்துட்டு நீங்க இப்ப என்ன பண்றீங்க, கட்சி எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜயோட ஆட்சிக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷர் தராங்க. ஆனா விஜய் அதை எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்றது, இன்னொரு பக்கம் இன்னும் இப்ப அந்த இவங்களை எம்எல்ஏஸ் எல்லாம் வச்சு மேடை போட்டு அசிங்கமா பேசுறது, ஒரே ஒரு இல்லூஷனா பண்றாங்க. கீரன் கோபால் பேசியிருந்தாரு. அது இல்லாம இப்ப அது அவரு இல்ல இப்ப அவர்லாம் இப்ப அவர்லாம் வந்துட்டு பேசி இப்ப அவர் மேல கேஸ் போட்டு கைது பண்ணா பாருங்க, என்னையும் கைது பண்றாங்க, பத்திரிகை சுதந்திரத்துக்கு அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆல்ரெடி ஒரு மீடியாவை மதிக்கிறது இல்ல, பாருங்க இதுவும் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரேடியா அந்த ஒரு இது நாம வேணா எங்கேயோ பேசுறோம். எண்ணம் போல் வாழ்க்கைக்கு வாங்க. கடைசி பாயிண்டா என்ன சொன்னாரு, இது வரைக்கும் பேசணும். ஏன்னா RSS கொள்கையை தான் பேசுவாருன்னு தோணுது. அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசி பிஜேபியில ஆரம்பிச்சு டிஎம்கேல முடிஞ்சது. ஓகே, கடைசியா என்ன சொல்றாரு அவரு, மக்களுக்கு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்து எடுத்து வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் தேடுங்கன்னு சொல்லியிருக்காரு. தேடி உதவி பண்ணுங்கன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணா நல்லது, கெட்டது பண்ணா கெட்டது, அவ்வளவுதான். ஆனா நீங்க ஒரு இத வந்துட்டு இப்ப பாருப்பா, விஜய் 2 வருஷத்துல ஆரம்பிச்சாரு, நாமளும் ஆட்சி பிடிச்சி முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படி ஒரு கனவுல வந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. அதை நேரம் புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம எனக்கு உறுத்தின ஒரே விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் வரப்ப டிஎம்கேவும் கடவுள் மறுப்பு அந்த மாதிரி சொல்லிதான் இவ்வளவு நாளா இருக்காங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சமான்னு சொல்லிட்டாரு. அவரு ஜாதி மதம் அந்த மாதிரி அது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவரு எடுத்தவொடனே ஒரே சோர்வுன்ற மாதிரி RSS மதவாத அரசியல் எல்லாம் அந்த மாதிரி ஆன்மீக அரசியல் வராரு. அதுதான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்தது, பிடிக்கல. அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசணும் நம்ம. இல்ல அரசு அவர் எடுப்போம்னு சொல்ல ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டாரா, என்ன சொல்லியிருக்காரு? அதுதான் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டாரு. அவரோட கொள்கைகள்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ எது வேணா சொல்லலான்னு கூட அவர் மாத்தி சொல்லலாம்ல. நாம ஒரேடியா RSS சொல்ல முடியாது இல்ல. பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே, உங்கள் கருத்து நீங்க சொல்லுங்க, வீடியோ பாக்குறவங்க. சரி, ஓகே, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. விஜய்க்கு அடுத்து இப்ப கடைசியா என் பண்ற மாதிரி இப்போ என்னன்னா, இப்போ இன்னொரு இந்த பேட்டர்னே ஃபர்ஸ்டே நடந்திருக்கு, இது புதுசு கிடையாது. எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் சிவாஜி வந்தாரு, அதுக்கப்புறம் TR, பாக்யராஜ் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு காணாம போயிட்டாங்க. கட்சி கலைச்சிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் அரசியல் பக்கம் தலை வச்சே படுக்கல. இதே மாதிரி இப்பயும் நடக்குதா? அதாவது நீ எம்ஜிஆருக்கு எடுத்தனா, அதாவது எம்ஜிஆர் சிவாஜின்னு கணக்கெடுத்தனா இங்க அஜித் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப இருந்த வேற ஒரு ஹீரோ அவரு எதுவுமே வேண்டாம்னு போயிட்டாரு. இல்ல அதுதான் அந்த அளவு. அதாவது சிவாஜி கணேசன் வந்து அதே நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாளுங்க. இவரு எம்ஜிஆர் நிறைய செஞ்சாரு. எம்ஜிஆர் எல்லாம் செஞ்சாரு. சிவாஜி கணேசன் அவ்வளோக்கா பெருசா என்ன செஞ்ச மாதிரி தெரியல. செஞ்சதான் மேபி ஜெயிச்சிருக்கலாம். அந்த இதுதான் இப்ப அவர் வந்து ஜெயிச்சுட்டாங்க எப்படி இறக்கி விட்டாங்க அந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் இறக்கி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் அடுத்து சிம்பு கட்சி தொடங்குறாரா, சிவகார்த்திகேயன் கட்சி தொடங்குறா, வரிசையா எத்தனை பேர் கட்சி தொடங்குறாங்க. பிஆர் வந்து இந்த எலெக்ஷன் முடிச்சு அதுக்கு டைம் இருக்கு. அடுத்த எலெக்ஷன் இல்ல அடுத்த எலெக்ஷன் எல்லாம் ஃபாஸ்டா இருக்கணும்ல. பாப்போம். இந்த வீடியோல பார்த்தது எங்களோட கருத்து. உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.